பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம யோவான் 21ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் யூடியூப் அன்ஷாக்கிள்டு மினிஸ்ட்ரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து கடவுளுடைய வார்த்தை ஷேர் ஆகிறதுக்கு நீங்களும் உதவியாக இருங்க. தேங்க்யூ. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யணும். தகப்பனே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மால் குறிக்கப்பட்டவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளப்பா. உம்முடைய வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் வைத்துள்ளது. நீர் எப்பொழுதும் கூட இருந்து வெற்றியை தார். உம்முடைய பிள்ளையாய் எங்களை வழி நடத்துகிறார். இந்த வசனம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய். அவருடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க நீர் கிருபை செய்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு யோவான் 21ஆம் அதிகாரம். இப்போ நான் 1வது வசனம் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபெரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது. இந்த மாதிரி கொடுத்துருக்கிறார், யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது. அதாவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இவைகளுக்கு பின்பு. இவைகளுக்கு பின்புனா இவைகளுக்கு பின்பு என்பது எதை குறிக்கிறது? இதை எப்பவுமே நம்ம பைபிள கேஷுவலா ரீட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இவைகளுக்கு பின்பு கடற்கரை படக்கூடாது, மறுபடியும் சீஷர்களுக்கு தானே வெளிப்படுத்தினார். அப்ப அந்த இவைகளுக்கு பின்புனா அதுக்கு பின்னால அதுல ஒன்று பாத்தீங்கன்னா மறுபடியும் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ மறுபடியும் வெளிப்படுத்தினார்னா இதுக்கு முன்னால எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார், எந்த இடத்துல என்ன நடந்தது, இதையெல்லாம் நம்ம தியானிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட். அப்ப இது எதை குறிக்குதுன்னா, இதுக்கு முன்னாலேயும் சீஷர்களுக்கு 2 முறை தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். சொல்றது புரியுதா? அப்போ முன்னர் 2 முறை சீஷருக்கு தரிசனம் கொடுத்தார் இல்லையா? அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம், தியானிக்க போறோம். இப்போ சீஷர்கள் 10 பேர் தான் ஒரு அறையில இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், 11வது சீஷன் தோமா வெளியே இருக்காரு. 12வது சீஷன்னா யூதாஸ் அவுட் இல்லையா? இப்போ 10 பேர் உள்ள இருக்கிறாங்க. கதவை பூட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பயம் இல்லையா? வெளியே இயேசு சிலுவையில் அறைஞ்சாச்சு, கொன்னாச்சு, கல்லறை நடக்கம் பண்ணியாச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களை காட்டி கொடுத்து இவங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ரூமை பூட்டிட்டு பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த பயம் அவங்களுக்கு? அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இவ்வளவு நாள் இயேசு கூட இருந்தாரு, பயம் இல்லை. இவ்வளவு நாள் இயேசு அவங்களோட இருந்தாரு, நிறைய அற்புதங்கள் செய்தாரு, பாதுகாப்பா இருந்தாரு, ஒரு தைரியம் இருந்துச்சு இந்த சீஷர்களுக்கு. ஆனா இப்போ அந்த தைரியம் இல்லை, பயம், எதிர்பார்ப்பெல்லாம் போயிடுச்சு, அவங்களோட நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. இயேசுதான் இவங்க மலை போல நம்பி இருந்தாங்க. என்னதான் அவர் சொல்லி இருந்தாலும் என்ன சொன்னார் அவரு? நான் காட்டி கொடுக்கப்பட்டு 3ஆம் சிலுவையில் அறையப்பட்டு, நொறுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் நான் எழுந்திருப்பேனா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா என்னதான் சொல்லி இருந்தாலும் யூதர்களுடைய மனநிலை, சீஷர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்போ ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை! அந்த ரூமுக்குள்ள தங்களை பூட்டி கொண்டு இருக்கிற ஒரு மோசமான சூழ்நிலையில, ஒரு பயங்கரமான சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் இதுல ஒண்ணு சொல்லணும், என்னன்னா எவ்வளோ பயம் இருந்தாலும் இந்த சீசன்லாம் பாருங்க, எருசலேமை விட்டு போகல, எருசலேமை விட்டு தப்பி ஓடல, எருசலேம்ல தான் இருக்கிறாங்க. எருசலேம்ல தானே இந்த படுகொலை நடக்குது. இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, காட்டி கொடுக்குறாங்க. ஆனாலும் எருசலேமை விட்டு இந்த சீஷர்கள் வெளியே போகல. ஆக்சுவலா இந்த சீஷர்கள நிறைய பேர் பாத்தீங்கன்னா கலிலேயாவை சார்ந்தவர்கள். புரியுதா அபி? அங்க மிஸ்டர் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா பேதுரு, அவருடைய சகோதரன் அந்திரேயா, யோவான் அவருடைய சகோதரன் யாக்கோபு, இந்த 4 பேருமே கலிலேயா தேசத்தை கப்பர்நகூமை சேர்ந்தவங்க. அடுத்தது யார்? இவரு நாத்தான்வேலு, கானா தேசத்தை. அவரும் எங்க கலிலேயோட ஒரு பகுதி தான். புரியுதா? கலிலேயா பகுதி தான். இப்படி இஸ்ரவேலின் மேற்பகுதியை சேர்ந்தவர்கள் தான் அதிகம். அப்ப இவங்க அவங்க நாட்டை நோக்கி ஓடி இருக்கலாம் இல்லையா? கலிலேயாவை நோக்கி ஓடி இருக்கலாம் இல்லையா? அவங்களுடைய நகரத்தை நோக்கி ஓடல, எருசலேம்ல இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாலுமே சீசனும் தங்கள் ஊருக்கு ஓடி போயிருக்கலாம், அங்க அவங்க நிம்மதியா வாழ்ந்துருக்கலாம், இவ்வளவு பயம் அவசியம் இல்லை. ஆனா அவங்க ஓடல. இவர்களுக்கு எருசலேம்ல ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட எருசலேம்லயே அமைதியா அந்த ரூம்ல அறை வீட்டுல பிரவேசிச்சிருக்காங்க. அப்போ என்ன
நம்ம அதனால யோசிக்கணும். சீஷர்களை குறை சொல்லும்போது நிறைய பேருக்கு சீஷர்கள் அவன் பைத்தாங்களே, பேதுரு அவன் பைத்தாங்களே, அவன் போய் சொன்னான், தோமா சந்தேகப்பட்டான், இதெல்லாம் நம்ம சொல்றது நம்ம கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னால நம்ம அதை குறையா நினைக்கிறதுக்கு முன்னால சூழ்நிலைகள் என்ன, அந்த பயங்கரமான சூழ்நிலை நமக்கு வந்தால் இதெல்லாம் நம்ம குறை சொல்றதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசணும். இதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன். அப்போ தோமா எங்கேயோ வெளியே போயிருக்கிறாரு. தோமா வெளியே போயிருக்கிறாரு. இப்போ இவங்க நடுவுல இயேசு டொய்னு நிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, வீடு பூட்டி இருக்குது, கதவு பூட்டி இருக்குது, டொய் நடுமத்தில் நிற்கிறாரு. எப்படி மேஜிக்? இது மேஜிக்னு மற்றவங்களுக்கு தோணும், ஆனா நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட தேவன் சர்வ வல்லவர்னு. அவர் ஒரு டப்புனு நிற்கிறாரு. இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், திடீர்னு டப்புனு இயேசு நிற்கிறாரு. என்னடா, சிலுவையில் அறையப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு டெட்பாடியாகி நம்ம கல்லறைகளை வைக்கிறத நம்ம கண்ணால பார்த்தோம். ஏதோ சொன்னார் 3 நாள் கழிச்சு உயிர் தெளிவேனாரு. ஆனா இன்னைக்கு நிக்கிறாரு. அது நிஜமாகுது. சொன்ன வார்த்தைகள் அங்கே நிஜமாகும் போது அவங்களுடைய முகத்துல எவ்வளவு இருந்திருக்கும் இல்லையா? போன அப்புறம் என்ன பண்றாரு, உள்ள சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அப்படிதானே சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அப்புறம் தன்னை காட்டிட்டாரு, சமாதானம்னாரு, போயிட்டாரு. இவங்க போன பிறகு இவங்க யோசிச்சிருப்பாங்க, என்ன இது, வந்தாரு, நின்னாரு, சமாதானம்னாரு, போயிட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஏதாவது இவங்களாம் அப்படின்னு மிரண்டு நின்றுப்பாங்க. அவங்களுக்கு வாயில வார்த்தையே வந்திருக்காரு. என்ன செய்யலாம் கேட்கறவங்களும் போயிட்டாரு. ஏன்னா நம்மளுக்கும் அப்படிதான், திடீர்னு நம்ம எப்படி நம்ம ஸ்தம்பிச்சு நிற்போம்ல, அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு. அப்ப இவங்க நினைச்சிருப்பாங்க, நமக்கு இவர் எதையுமே சொல்லலையே, ஒண்ணுமே சொல்லலையே. இருக்குமா இல்லையா சொல்லுங்க? சீசர்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இடம் மாதிரி இருக்கும், சொல்ற பிறகு சந்தோஷத்துல. ஆனா இப்போ எல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த இன்சிடென்ட் சும்மா பைபிள்ல ரீட் பண்ணி போறதை விட கற்பனை பண்ணுங்க. தோமா உள்ள வராரு. தோமா கிட்ட எப்படி சொல்லியிருப்பார்? பேதுரு தான் அவசரப்பட்டு பேசுவார் இல்லையா? தோமா ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியும், என்னன்னு சொல்லு பார்க்கலாம். நம்ம எல்லாம் அப்படிதான் பேசுவோம். ஒரு விஷயம் நடந்துச்சு, என்னன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்றேன், சும்மா புதி போடாத. அப்படிதான் வெளியே இருந்து நம்ம கடுகடுன்னு தானே இருப்போம். ஏன்னா இவரே வெளியே போயிட்டு தப்பிச்சுதான் வந்திருப்பார். அவன் பார்க்கறான், இவன் பார்க்கறான், யாருக்கும் கண்ணுக்கு தெரியாம ஏதாவது சாப்பிட்றதுக்கு இவன் எதுக்காக அவர் வாங்கிட்டு வந்திருக்கலாம், மைண்ட் போய் இல்லையா? அப்போ சொல்லடா அப்படின்ட்டு இருப்பார் இவரு. நீ சொல்லு, ஒரு விஷயம் நடந்துச்சு, என்ன விஷயம் சொல்லு, சொல்றியா இல்லையா? தோமா, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, பேதுரு சொல்லியிருப்பாரு இல்லையா? இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, சும்மா இருடா, தோமா சொல்லியிருப்பாரு. சும்மா இருக்கிறியா? சத்தம் கித்தம் போடுறாங்க, புடிச்சிட்டு கிடிச்சிட்டு போயிட போறாங்க. நம்மளையெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளே சேஃப்டியா ஒரு ரூம்ல கொஞ்சம் வாய அமைதியா போயிட்டு இருட அப்படின்னு இருப்பார் தோமா. யோசிச்சு பாருங்க, தோமாவை நம்ப வைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் என்ன பாடுபட்டிருப்பாங்க இந்த 10 பேர் இல்லையா? மச்சான் சொல்றா, யோசு உயிர் தெழுந்துட்டாரு, அந்திரியே சொல்லியிருக்கலாம். இவர் சொல்லிப்பார், சொன்ன கேளமா. ஆனா தோமாவுக்கு நம்பிக்கை இல்லை. யோசிச்சு பாருங்க, தோமாவை நம்ப வைக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் ஆக்ட் பண்ணி என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பேதுரு சொல்லியிருப்பாரு, நம்பு தோமா, நம்பு தோமா. தோமா மனசுல ஓடி இருக்கும். பேதுருவ மேலே கிளி பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு நீங்க சமைச்சு சத்தியம் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியாதா? பண்ணார்ல ஆண்டவர் இயேசு, எனக்கு தெரியாது, இவர் சொல்லி நாம நம்பணுமாமா அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கா இல்லையா? புரியுதா? அப்ப இப்ப தோமாக்கு எரிச்சல் கூடி இருக்கும். 10 பேரும் கேளுங்கடா, எரிச்சல சொல்லிப்பா, 10 பேரும் கேளுங்கடா. எப்படி அவர் திரும்பி வருவார்ல? அவர் வந்தா இந்த விரலால அவர் எலும்புக்குள்ள விழா எலும்புக்குள்ள விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் சொல்லியிருப்பார் தோமா இல்லையா? அப்போ பேதுரு என்ன சொல்லியிருப்பாரு? அவர்தான் அதுலயே வயசு கூடியவர். விட்டுருவோம்டா, விடுறா, நம்ம கண்டுட்டோம்ல, அவன் காணல, அவன் பார்த்து பேசலாம், விடுறா, அப்ப பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு இவர் இதெல்லாம் பைபிள் படிக்கும் போது ரசிச்சு கற்பனை பண்ணி படிக்கணும். சொல்றது புரியுதா? அப்போ அடுத்த நாள் இயேசு வரல. அடுத்த நாள் இயேசு வரல. எப்படி இருந்திருக்கும் பேதுருக்கு எல்லாம்? தோமா காத்துட்டு இருக்கிறாரு, அடுத்த நாளும் வரல.
நாட்கள் போயிட்டே இருக்குது. இவங்க இங்க எவ்வளவு நல்ல சீஷர்கள்னா, இது தொடர்ந்து 8 நாளுக்கு எருசலேம்லயே இந்த சீஷர்கள் இருக்கிறாங்க. இயேசு வரல, 8 நாள் அங்கேயே தான் இருக்கிறாங்க. அப்போ இயேசு அவர்களை சந்திக்க வரவும் இல்லை, இயேசு அவர்களை எருசலேமில் இருங்கள் என்று சொல்லவும் இல்லை. ஆனா அவர்கள் தொடர்ந்து அங்கேயே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? அவர் வருவார் வருவார் வருவார், அந்த எதிர்பார்ப்பு. தோமாவும் நம்பல. ஆனா அந்த கூட்டத்தோடு தான் இருக்கிறார். 8 நாளைக்கு பிறகு திடீர்னு வராரு, உங்களுக்கு சமாதானம் வராரு. இப்போ உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு தோமாவை பார்க்கிறாரு. தோமா, நீ சந்தேகப்பட்டல, இந்த அவன் விரல தூக்கி எலும்புல போடு, இதுல போடு, காய்க்குல போடு, இதுல போடு, நான் வந்து உனக்கு சந்தேகத்தை தீர்த்துக்கோ அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, தோமாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை, அந்த சிச்சுவேஷன்ல தோமா எப்படி பிஹேவ் பண்ணிருப்பாரு. நம்ம ஆளுங்க வாசிப்பாங்க, எப்படி வாசிப்போம் பைபிள்? அதற்கு தோமா என் ஆண்டவரே என் கர்த்தரே என்றான். இப்படிதான் நம்ம பைபிள் வாசிப்போம் இல்லையா? அதை ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி தோமா எழுதிருப்பாரு. ஐயோ, இந்த ஆண்டவரையா, நம்மளோடு இருந்த ஆண்டவரையா நம்ம சந்தேகப்பட்டோம், நம்மளோடு இருந்து எத்தனை அதிசயங்களையும் எத்தனை அற்புதங்களையும் செய்தார், நம் நம்பிக்கையை அவர் இருந்தாரு, நம்மளோடு இவ்வளவு நம்மளை காத்து நடத்தினாரே, நம் இந்த அளவுக்கு வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தமே அவரால் தானே என்று அவர் நினைக்கும் போது, இந்த ஆண்டவரையா நான் சந்தேகப்பட்டேன், நான் அற்ப பாவியானேன் என்று அவன் நினைத்து கண்ணீர் விட்டு அவன் என் ஆண்டவரே என் கர்த்தாவே என்று கதறி இருப்பான் இல்லையா? யோசிச்சு பாருங்க தோமாவின் நிலை. அங்கே இயேசு சொல்றாரு, கண்டதுனால விசுவாசிக்கிற தோமா, சரி பரவாயில்ல விடு, காணாமல் விசுவாசிக்கிறவன் இதை விட பாக்கியவான். எப்படி இருந்திருக்கும் தோமா? கண்டதுனால விசுவாசிக்கிற தோமா, காணாம விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் தானே, இதை விட பாக்கியவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். திருப்பி வந்தாரு, தோமாவை பார்த்தாரு, சொன்னாரு, போயிட்டாரு. எப்படி பாருங்க சூழ்நிலை. நம்மளா இருந்தா என்ன? ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தா, எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டவரே, போறதுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, நாங்க எங்க இருக்குது, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்ட்டு இல்லையா? அதனால நம்மளே ஆண்டு இப்ப வச்சிருக்கிறாரு. நம்மளாம் அதிக பிரசங்கிங்கன்னு நினைச்சிட்டு அன்னைக்கு அவங்க சீசரெல்லாம் கீழ்படிதல் உள்ளவங்க, ஆண்டுடைய வார்த்தைக்காக தான் அவங்க காத்திருந்தாங்க. சொல்றது புரியுதா? இயேசு அடுத்த நாள் மறுபடியும் பாருங்க, இயேசு அடுத்த நாள் வரல, சீசர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாளும் பாக்குறாங்க வரல, அதுக்கு அடுத்த நாளும் பாக்குறாங்க வரல, காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் இப்படிதான் பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்குதா? நிறைய அற்புதம் நடக்கும் பாருங்க, தேவ பிரசன்னம் இருக்கும் பாருங்க. சாட்டர்டே நம்மளாம் இப்படி ஆராதிக்கிறவங்கள ஒரு போஸ்டிங் இருக்கும் பாருங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை நம்ம கிடைச்சிருக்குது, நம்ம வந்து இனிமே இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருப்போம்னு பாருங்க. வீட்டில் போனா ஒரு சின்ன பிரச்சனை வந்து புஷ், என்ன ஆண்டவர் நமக்கு இப்படி வார்த்தை கொடுத்தாரே, நம்ம இப்படியெல்லாம் நடக்கும்னு சொன்னாரே, ஒண்ணுமே நடக்கலையே, புஷ்ன்னு இருக்கும். இதுதான் அதாவது எல்லாம் இருக்கும் பாருங்க. சோதனைக்கு விசுவாச வீரர்களாய் நம்மை மாற்றுவார். அதுக்கு பிறகு அவர் ஊர்லயே இருக்க மாட்டார் பாருங்க, நம்ம கூட இருக்கிற மாதிரி ஃபீலிங் வந்துடும். எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும், எல்லாருக்கும் அனுபவத்தை கடந்து வந்திருக்கும். புரியுதா? அந்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் இருந்து வந்திருக்கும். அதை நாம் கடந்து வந்திருக்கோம். இந்த 11 சிஷ்யர்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்கும். சரிடா, மாறி மாறி கூட பேசலாம். வந்தாரு, நின்னாரு, ஃபர்ஸ்ட் போயிட்டாரு, சமாதானாரு. 2வது முறை வந்தாரு, தோமாவை பார்த்தாரு, வெள்ள போடுறான்னாரு, போயிட்டாரு. ஃபர்தரா என்ன பண்ணணும்னு சொல்லல. நல்லா பைபிளை ரீட் பண்ணது, ஃபர்தரா என்ன பண்ணணும் அதுதானே வேணும் முக்கியமா. அவங்க அங்க இருக்கணுமா, போகணுமா, என்ன பண்ணணும்? இங்க இருப்பதா, வீட்டுக்கு போறதா ஒண்ணுமே சொல்லலையே. ஆனா ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. முதல் தரிசனத்துக்கு பிறகு ஒரு 8 நாள் கழிச்சு வந்தாருல்ல, அந்த மாதிரி நீ வருவாரு சொல்றது போல ஒரு மனிதனுக்கே நம்ம இந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அடுத்த 8 நாளைக்கு பிறகு பார்த்தா அவரை காணோம். சரி, இன்னொரு 8 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பிறகு வரல, காணோம். கிட்டத்தட்ட 10-12 நாட்கள் கடந்து விட்டன. ஆனால் அவர் வரவில்லை. நான் இப்போது சொல்லுவது, இப்ப சொல்ல போனா யூத சரித்திரத்துல இருக்குது, புரியுதுங்களா? அவரவர் தங்கள் வீடுகளுக்கு போயிட்டாங்க. யாரு? இப்ப சம்பவம் கலிலேயால நடக்குது, எல்லாரும் போயாச்சு, கலிலேயால நடக்குது. சிலர் போக விருப்பம் இல்லை, அதனால எல்லாரும் யாருடைய ஊர்? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவானோட ஊர் கலிலேயா போயாச்சு எல்லாரும். இவங்கெல்லாம் திருப்பி அவங்க வீட்டுக்கு போல,
இந்த 4 பேர் இவங்களோட வந்துடுறாங்க. இன்னும் ஒரு சம்பவம் நடக்குது. 11 பேர்ல சிலர் வேதத்துல படிச்சுக்கினா தெரியும், தங்கள் ஊருக்கு போய்விட்டார்கள். ஆனா 3 பேர் தீர்மானிக்கிறாங்க, நம்ம சொந்த இடத்துக்கு போக கூடாது, நம்ம பேதுருவோடயே போயிடுவோம். புரியுதா? ஒருவர் தோமா, இன்னொருவர் நாத்தான்வேல், அவருடைய ஊர் கானா, இன்னொருவர் யார் என்று வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. இந்த 3 பேரும் தீர்மானிக்கிறாங்க, பேதுரு, யாக்கோபு, அந்திரேயா, யோவான் இவங்களோட நம்மளுக்கு அப்புறம் நமக்கு போயிடுறது அப்படின்னு. இப்போ இந்த 7 பேரு எங்க டேரா போட்டிருக்கிறாங்க? பேதுருவோட வீட்டுல. பேதுருவோட வீட்டுல யார் இருக்கா? பேதுருவின் இதுலயே பேதுரு மட்டும் தான் கல்யாணம் ஆனவர். பேதுருவோட மனைவியும் அம்மாவும் மாமியார், பேதுருவோட மாமியாரும் இருக்கிறாங்க. இப்ப அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? பேதுருவோட மாமியாரும் மனைவியும் இருக்கிறாங்க. ஆண்கள் 7 பேர். யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம் அந்த வீட்டுல அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண வச்சிருக்கோம். மிஸ்ஸஸ் பேதுரு சொல்லியிருப்பாங்க, 7 ஆம்பளைங்க வீட்டுக்குள்ள இருந்தோடனே சமைச்சு போடுறது சாதாரண விஷயமா? பணம் வேணும்ல, ஆண்கள் சாப்பாடாச்சே இல்லையா? பெண்கள் சாப்பாடு வேற, ஆண்களுடைய அளவு வேற. 7 பேர் இருந்தா யோசிச்சு பாருங்க. மிஸ்டர் பேதுரு இப்படி பார்த்துருப்பாங்க பேதுருவை. அந்த கண்ணால பார்க்கும் போதே பேதுரு இப்படி ஆயிருப்பாரு இல்லையா? என்ன நம்ம மனைவி நம்மளை ஒரு மார்க்கமா பார்க்கறா, என்னன்னு பார்த்துருப்பாங்க. சம்பாதிச்சு போடுறதுக்குள்ள நமக்கு பணம் எங்க இருக்குது, இவர் பாட்டுக்கு போயிட்டாரு, இப்போ திடீர்னு வந்தாரு, நிறைய பேரோட வந்திருக்கிறாரு, என்னத்தான் சுமைக்க, என்னத்தான் இது பண்ண இருக்கும்ல. பொறுப்புகள் அதிகம் பெண்களுக்கு இல்லையா? ஆண்கள் சும்மா அப்படி வந்துருவாங்க, ஆனா பெண்களுக்கு யோசிப்பாங்க இல்லையா? அப்போ பேதுரு, மிஸ்ஸஸ் பேதுரு இப்படி கேட்டிருப்பாங்க பேதுருவை பார்த்து, மிஸ்டர் பீட்டர் இல்லை மை ஹஸ்பண்ட், வாட் இஸ் யுவர் பிளான்? உங்க பிளான் என்ன? இப்போ கேட்டிருக்கலாம். மிஸ்டர் பீட்டர் வந்து சொல்லியிருப்பாரு, அம்மா ஆண்டவர் உயிரோட எந்திரிச்சிட்டாரு. மனைவி சந்தோஷப்படுத்த குஷிப்படுத்த சொல்லியிருப்பாருமா, ஆண்டவர் உயிரோட எந்திரிச்சிட்டாருமா, இயேசு எந்திரிச்சாரு, வந்தாரு, நான் பார்த்தேன். சரி இப்ப என்ன? அப்படிதானே, எந்திரிச்சிட்டாரு, சரி என்ன இப்ப என்ன? அப்புறம் அவரை பார்த்தேமா, அவரை பார்த்தேன் அப்படின்றப்பாங்க. ஒரு மட்டும் சிரிச்சிருப்பாங்கல்ல, பார்த்த என்ன ஃபர்தர் ப்ராசஸிங்னு ஒன்று இருக்கணும் இல்லை? சிரிச்சிருப்பாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த சிரிப்பில் 1000 அர்த்தம் இருக்கும் பாருங்க. அப்புறம் பேதரோட மம்மின்லாம் மாமியார் வந்திருப்பாரு, மருமகனை பார்த்து, ஐயோ என் மருமகன் இப்படி இருக்காளே, சம்பாதிக்கவும் இல்லாமல் அப்படியே கிடக்கிறாரு தோணும் இல்லை? உள்ளையும் பட்டினி எல்லாம் பட்டினியாக கிடக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லை? மற்றவங்க பரவாயில்ல பாருங்க, யாருக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் பிரச்சனை, மனைவி எல்லாரும் காப்பாற்றணும் இல்லை இவருக்கு. ஸோ அந்த பேதுரு வைஃப் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, வைஃப் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஐ மீன் இதெல்லாம் ஒரு கற்பனை தான். என்ன உங்க அம்மா என்ன ஒரு மாதிரியா பார்த்துட்டு போடுறாங்க, ஏன்னா பார்ப்பாங்கல்ல, என்ன மருமகனே இப்படியெல்லாம் சும்மா வந்து கிடக்குறீங்களே, நீங்க மட்டும் வந்தது பார்த்தாது கூடவே அத்தனை வேலையும் கூட்டிட்டு வந்து என்ன நம்பிக்கையில இப்படி கூட்டிட்டு வந்து கிடக்குறீங்க, அந்த பார்வையிலே தெரிஞ்சிடும் பாருங்க இல்லையா? அப்போ பேதுரு இப்போ வைஃப் சொல்லியிருப்பாங்க, என்ன பேதுரு கேட்டிருப்பாரு, என்ன வெட்டி பையன்னு நினைக்கிறாங்களா கேட்பாங்களா? ஆம்பளைங்களா என்ன வெட்டி பையன்னு நினைக்கலாம் அப்படின்னா மிஸ்ஸஸ் பீட்டர் சொல்லியிருப்பாங்க, சேச்சா நாங்க அப்படி சொல்லலையே, ஆனா நீங்க ஏதாவது செய்யணும் இல்ல. சொல்றது புரியுதா? நாங்க அப்படி நினைக்கல, ஆனா நீங்க ஏதாவது செய்யணும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் போச்சா? நாங்க நினைக்கல, நீங்க செய்யணும் இல்ல. எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உட்கார்ந்தா பத்தாது இல்ல, ஏதாவது வேலைக்கு போகணும் இல்ல. பேதுருவின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஏனென்றால் அவன் திருமணமானவன். ஊரார் கூட அவனை பார்த்து கேட்டிருக்கலாம், ஏப்பா வந்துட்டியே, என்ன பண்ண போற, வாட் இஸ் யுவர் பிளான்? அவனை பார்க்கிறவங்க எல்லாம் வெளியே நடந்து போனாலும் அப்படி கேட்டிருக்கலாம். அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அவங்க ஊரார் வீட்டார் எல்லாரும் வாட் இஸ் யுவர் பிளான் கேட்கும் போது அவனுக்கு பதில் இல்லை. அவனிடம் அதற்கான பதில் அவனிடத்தில் இல்லை, இவனிடத்தில். ஏன்னா இவனிடத்தில் எந்த பிளானும் கிடையாது. மிஸ்ஸஸ் பீட்டர் சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, சும்மா இருக்கிறதுக்கு இந்த மீனையாவது பிடிக்க போலாம்ல, மீனை பிடிச்சா 4 பேர் சாப்பிடலாம்ல. கண்டிப்பா பெண்கள் பொறுப்பானவர்கள், அது சொல்லி இருப்பாங்க.
புரியுதா? ஏன்னா குடும்பம் சாப்பிட வேண்டும். அப்ப பேதுருக்கு இந்த மன அழுத்தம், மன நெருக்கம் அவரை தாக்குகிறது. ஆண்டவர் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். பல நேரங்களில் இப்ப இயேசு மாத்திரம் இந்த சீசர்களை சந்தித்து இன்னபடி காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு இத்தனையாம் நாள் நான் மறுபடியும் வருகிறேன் உங்களை சந்திக்க என்று சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனைக்கு இங்க இடம் இருந்திருக்காது. ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. வந்தார், இதோ உயிர் தெழுந்தேன் என்றார், சமாதானம் என்றார், விழாவில போடு என்றால் காணாமல் போய்விட்டார். அவ்வளவுதான். நமக்கும் இதுதான் நடக்கிறது. பல நேரங்கள்ல அவரை தேடினால் காணோம். ஆனால் சொல்லுவார், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், நான் உன்னோடு தான் இருக்கிறேன் இப்படிலாம் சொல்லுவார். இதுதான் நமக்கு பெரிய கஷ்டம். தேவையான நேரம் சொல்ல மாட்டார். நம்ம எனக்காவது ரொம்ப கஷ்டத்தை அழுதுட்டு போய் சொல்லுவாருன்னு பார்த்துருக்கீங்களா? அழுது முடிச்சு ஆர்ப்பாட்டாலும் நடந்து முடிச்ச பிறகுதான் நமக்கு ஏதாவது ஒன்று வருவோம் பாருங்க. இப்ப பயப்படாதரா, அடுத்த இன்ன நாள்ல நான் உனக்கு இப்படி தருவேன்னு சொல்லலாம்ல. அந்த ரைட் டைம்ல வராது பாருங்க. வார்த்தை வந்திருக்க யாருக்காச்சும் வராது, அவ்வளவு சீக்கிரம் வராது. இன்றைய வார்த்தை என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்றால், சில நேரம் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள், இயேசுவின் சீடர்களே இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து போனார்கள். புரியுதுங்களா? அப்ப நானும் நீங்களும் ஏமாத்திரம். யோசிச்சு பாருங்க. கண்களால் கூடவே இருந்து பார்வையிலே சாய்ந்து நீதான் என் கேஃபா என்று சொல்லப்பட்ட அந்த பேதுரு, யோவான் இவர்களே தங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை கடந்து போனார்கள் என்றால், நானும் நீங்களும் எவ்வளவு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அந்த சீஷர்களை நான் எப்படி நடத்தினேனோ அதை போலத்தான் உங்களையும் நான் நடத்துவேன். ஆகவே அவர்களை பொறுத்தவரை அவர்கள் பார்ப்பதற்கும் அவங்க சீஷர்களுக்கு பொறுத்தவரைக்கும் யாருமே இல்லை, அவங்களுக்கு முன்னோடி யாருமே இல்லை. ஆனா நமக்கு முன்னோடிகள் அந்த சீஷர்கள் இருக்கிறார். புரியுதா? ஆனா நீங்களும் அப்போ இதுதான் இன்றைக்கு செய்தி. இப்போ பேதுருவின் மனநிலை புரியுதா? வீட்டுல ஒரு விதமான நெருக்கம். புரியுதா? வீட்டுல ஒரு விதமான நெருக்கம். மொத்தம் 7 பேர் இந்த சீன்ல இருக்கிறாங்க. சீமான் பேதுரு இந்த மாதிரியான டெசிஷன் எடுத்தது தானாக விரும்பி அல்ல. அவனுடைய சூழ்நிலை அப்படி. அவனுக்குள்ளாய் ஒரு தோல்வி உணர்வு. இயேசுவின் சீஷராய் இருந்து பிரயோஜனம் இல்லை, இனி அவ்வளவுதான் என்ற சூழ்நிலையிலே அவன் தீர்மானிக்கிறான், நமது பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுவோம். ராங் டெசிஷன். அவனுடைய பிரஷர், அவனுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவனை ராங் டெசிஷன் எடுக்க வைக்குது. ஆனாலும் டெசிஷன் இஸ் ராங் தான். அது நான் சரின்னு சொல்ல வரல. ஆனா எந்த சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான் அவனுக்கு தெரியும். கலப்பையிலே இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, கலப்பையிலே கை வைத்தவன் கலப்பையிலே கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியற்றவன். ஆனா அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த வார்த்தையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்காரு. சொல்றது புரியுதா? ஏன்னா அந்த வார்த்தைகளை இப்ப அவனுக்கு அதை கடந்து சூழ்நிலைகளில் சிக்கி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறான். மன அழுத்தம் அவனை தாக்கி கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த ஒரு பாவப்பட்ட நிலையில தான் சீமான் பேதுரு தீர்மானிக்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று. திருப்பி அவன் பழைய வாழ்க்கைக்கு செல்கிறான். அந்த இடத்துல சீமான் பேதுரு மற்ற 6 பேரையும் பார்த்து சொல்லல இந்த அவனோட டெசிஷனை, நீங்க வாங்க, நீங்களே என்னோட மீன் பிடிக்க வாங்க, நான் உங்களை கூப்பிடு. புரியுதா? தன் சொந்த தம்பி அந்திரேயாவை பார்த்து வாடா நான் மீன் பிடிக்க போறேன், நீயும் வாடான்னு சொல்லல, கேட்கல. தன் உடன்பிறவா சகோதரர்கள் யோவானையும் யாக்கோபையும் பார்த்து கேட்கல. ஏனென்றால் இந்த பிகினிங்ல சொல்லல, ஒருத்தர் தண்ணி குடிக்க எழுப்புனா எல்லாம் தண்ணிக்காக வந்துடும். இப்ப நான் ஒருத்தி தண்ணி குடிச்சேன்னா எல்லாத்துக்கும் தண்ணிக்காக வந்துருக்கு பாருங்க. எல்லாருக்கும் அந்த தண்ணி ஆசை வரும், டெம்ப்ட் ஆகும். பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் தாகம் இருந்திருக்காது. ஆனா இப்ப நான் தண்ணி குடிச்சோன்னே இப்ப எல்லாத்துக்கும் தாகம் மாதிரி இருக்குள்ள ஃபீல். இப்படிதான் பேதணும். அவர் ஒருத்தர் என்னச்சு மீன் பிடிக்க போறாரு பாருங்க. அவர் யாரையும் கெடுக்க விரும்பல. ஆனா பேதுருவோடு கூட எல்லாரும் சொல்றாங்க, என்ன, நாங்களும் மீன் பிடிக்க வரோம். புரியுதா? நம்மளோட வாழ்க்கையில் இந்த நிலை வரலாம். ஒருவேளை இப்பொழுது நம்மில் பலர் இந்த நிலையில இருக்கலாம். சோர்வு, விரக்தி, மன அழுத்தம், என்ன செய்யறதுன்னு தெரியாது, எதை தீர்மானிக்கிறதுன்னு தெரியாது, முன்னாலே போக முடியாதபடி பெரிய மதில் சுவர்,
கர்த்தரிடத்தில் ஜெபித்து ஜெபித்து பார்த்தாலும் ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லை. வேதம் வாசித்தாலும் ஒரு வசனம் கூட நம்மளோட பேசியது போல இருக்காது. இந்த சூழ்நிலைகளை நம்ம வரும். இந்த சூழ்நிலை நமக்கு வந்தா நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற இதோட கருத்துக்கள். அன்பானவர்களே, இப்படித்தான் சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் தவறான டெசிஷன் எடுக்க இந்த சிச்சுவேஷன்கள் காரணமாக இருக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு ஆதாரத்தின் மூலமாய் உணர்த்த விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம தவறான தீர்மானம் எடுக்கும் போது யோவான் 21 அந்த வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேரும் கூட அந்த மற்ற சீஷர்கள் கூட நாங்களும் உங்களோட வர்றோம். இதுதான் பிரச்சனை. தவறான தீர்மானங்கள் தொற்றும். wrong decisions are contagious. புரியுதுங்களா? பேதுரு அந்த தீர்மானம் எடுப்பதற்கு 1000 காரணங்கள். பேதுரு மட்டும்தான் அந்த தீர்மானத்துக்குள்ள போறான். 1000 காரணம் இருக்கும். ஆனா அந்த தீர்மானத்தை எடுத்தவுடன் ஏனைய 3 மீனவர்களும் தீர்மானிக்கிறார்கள், நாங்களும் வருகிறோம். அது கூட பரவாயில்லைங்க. அவங்களாச்சும் மற்ற 3 பேர் மீனவர்கள். இந்த மீன் பிடிக்கிறது என்னன்னே தெரியாத 4 பேர் சொல்றாங்க பாருங்க. மீன் பிடிக்க தெரியாத 4 பேர் சொல்றாங்க பாருங்க, நாங்களும் வருகிறோம். தோமாக்கு என்ன தெரியும் மீன் பிடிக்கிறத பத்தி? இந்த நாத்தான்வேலுக்கு என்ன தெரியும் மீன் பிடிக்கிறத பத்தி? ஆகவே அன்பானவர்களே, நாம் தவறான முடிவெடுக்கும் போது நான் மட்டும் தவறு செய்யலைங்க. புரியுதா? மற்றவங்களையும் தவறு செய்ய தூண்டுறோம். அப்புறம் சொல்லக்கூடாது, நான் சொல்லலையே, நான் தான் பண்றேன்னு. நான் சொல்லலையே உன்னை என்னை ஃபாலோ பண்ண சொல்லி தப்பிக்க முடியாது. புரியுதா? சொல்லி தப்பிக்க முடியாது. இது நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் நடக்கும். அப்பா அப்பான்னு தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு, நல்ல குடிகாரரா இருப்பாரு தகப்பன், இல்ல நல்ல ஃபைட்டிங், எப்ப எடுத்தாலும் யாரை பார்த்தாலும் என்னடா பாத்துருவியாடா, ஒரு ஃபைட்டரா இருப்பாரு. புரியுங்களா? எதற்காலும் சண்டை போடுகிற குணமுள்ளவராக இருப்பார்கள். ஆண்மகன், குடும்பத்தின் தலைமகன். புரியுதா? ஒரு ஒரு ஒழுங்கான தன்மை இருக்காது சில ஆண்மகன், பல ஆண்மகன்களுக்கு. சில ஆண்மகன்கள் சொல்ல முடியாது. இப்போ குடும்பம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வருது. இந்த குழந்தை யாரை பார்க்குது? தகப்பனை பார்த்து வளர்கிறது. அநேக குழந்தைகள் தகப்பனின் தாய் பார்த்து தான் வளருது. தகப்பன் தண்ணி அடிச்சு வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு, புரியுதா? நாளைக்கு அந்த பையன் அதே ஆங்கிள் வரும்போது நான் தான் தண்ணி அடிச்சு அவனை அடிக்க சொன்னான். நீ அடிச்சா உன்னை ஃபாலோ பண்ணி அவனை அடிக்கதான் செய்வான் பையனும். அதனால பெற்றோர்களே, இந்த வசனத்தின் மூலமா நான் உங்களுக்கு சொல்கிறது, நீங்க குழந்தைகள் கடவுளால் கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அந்த கிஃப்டை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தாலும் சரி, கல்யாணம் ஆன பிறகு உங்களுக்கு பிறகு ஒரு வாரிசு வருகிறது, அது உங்களை பார்த்து பழகுகிறது, உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பயன்படுத்துகிறது. தயவு செய்து தலைமகன், ஆண்மகன் கடவுளுக்கு பயந்து அந்த குழந்தைகளை நல்ல ஒரு பாதையில நடத்தி செல்ல காரணமாயிருங்க. This is my request. அடுத்தது பாத்தீங்கன்னா 21 அதுல பாத்தீங்கன்னா, அவங்களும் புறப்பட்டு போய் 4 அனுபவம் வாய்ந்த மீனவர்கள் இருக்கிறாங்க. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். கலிலேய கடல் இவங்களுக்கு அத்துப்பிடி. சரித்திரத்தின் படி பார்த்தால் பேதுரு ஒரு பெரிய கோடீஸ்வரர். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் பேதுரு ஒரு பிச்சைக்காரன். பேதுருவோட வீடு இஸ்ரேலிலே இந்த இடிபாடுகளிடையே இன்னும் இருக்கிறது. அவர் வீட்டை கட்டி எங்கிருந்து கல்லு கொண்டு வந்தாங்க தெரியுமா? கொரிந்துல இருந்து அவர் வீட்டை கட்டுற கல்லு கொண்டு இருக்கிறார். இந்த ரோம பேரரசர்கள் தங்கள் அரண்மனையை கட்ட எங்கிருந்து கல்லு கொண்டு வந்தாங்க தெரியுமா? இந்த கொரிந்துல இருந்து. அப்ப பேர் எவ்வளவு கோடீஸ்வரர் பாருங்க. விஷயம் தெரியாதவங்க தான் சொல்லி தெரியுது, ஏழை மீனவன் படிப்பறிவு இல்லாதவன். புரியுதா? அப்படியெல்லாம் கிடையாது. பயங்கர கோடீஸ்வரன். இரவு முழுக்க மீன் பிடிக்கிறாங்க. இப்போ மீன் பிடிக்க டெசிஷன் எடுத்து போயாச்சு. நைட்டு பூரா மீன் பிடிக்கிறாங்க, ஒண்ணுமே அகப்படல. ஏன் தெரியுமா? ஒருவன் ஊழியத்தை விட்டு அவன் வாதையில் போனால், தேவ சித்தம் இல்லாமல் போனால் ஒண்ணுமே கிடைக்காது. அதுதான் உண்மை. இந்த அனுபவம் எனக்கே நல்லா இருக்குது, எல்லாருக்கும் இருக்கு இந்த அனுபவம். புரியுதுங்களா? ஆனா பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா கொடுத்து பின்னால உங்களை அப்படியே இது பண்ணிடுவான். விடிய விடிய மீன் பிடித்து ஒரு மீன் ஆகப்படல. விடியற் காலம் ஆன போது இயேசு கரையில நிக்கிறார். இயேசுதான் வந்து நிக்கிறாருங்கிறது அறியல. ஆண்டவர் கூப்பிடுறாரு, பிள்ளைகளே காலையில சாப்பிட ஏதாவது இருக்குதா? கடற்கரையில கூப்பிட்டு இருக்காரு, பிள்ளைகளே. நம்மளாம் படிப்போம், நிறைய பேர் இந்த படம் பிக்சர்லாம் பார்த்து படமா படிப்பான். இயேசு கரையிலே நின்று, பிள்ளைகளே எனக்கு ஏதாவது சாப்பிட இருக்கிறதா என்றார். அப்படியெல்லாம் கடற்கரை சத்தமே பயங்கரமா இருக்கும் இல்லையா? பிள்ளைகளை சாப்பிட ஏதாவது கிடைக்கும் என்று அவர் கட்டிருப்பாரு. பிள்ளைகளே சாப்பிட ஏதாவது இருக்குதா? கொடுங்க. அப்ப பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம், சீஷர்கள் வந்து
தங்களை கைவிட்டு விட்டார் இயேசு அப்படின்னா மீன் பிடிக்க போறாங்க. ஆனா உண்மை என்னவென்றால் இயேசு அவர்களை கைவிடவில்லை, கூடவே போறார். எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, புரியுதா? நம்பிக்கை இழந்தவர்களா காணப்படுறோம். இன்னைக்கு நம்மளும் பல நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், வந்தாரு நின்னாரு போயிட்டாரு, நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு, நம்ம பாடு பைபிள் படிக்கிறோம், சர்ச்சு போறோம், ஒன்றும் நடக்கல. இல்ல, அவங்க கூட தான் இருக்கிறாரு, அவருடைய பிரசன்ஸ் இருக்குது. பாருங்க, தோமா சந்தேகப்பட்டது கூட அவர் காதார கேட்டு அந்த டைம்ல அவர் கிளியர் பண்றாரு. பாருங்க, அவர் கிளியர் பண்றாரு தோமாக்கு. இதுதான் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மை மறந்து விட்டார் போலும், இப்போது நம்மிடம் இல்லை போலும் என்று நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ அவங்களுக்கு இயேசுதான் வந்து இப்படி பிள்ளைகளேன்னு கூப்பிடுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. இயேசு என்ற ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கிறாங்க. அப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, இப்போ அவர் சொல்றாரு, வலதுபுறமா வளைய போடுங்க. உடனே இவங்க பிளைண்டா கேட்கிறாங்க, வலதுபுறமா வளைய போடுறாங்க, மீன் நிறைய கிடைக்குது. புரியுதுங்களா? இங்கே ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரியும்படியாக சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கிற நமக்கு வந்தவர் இயேசு என்று தெரியும், ஆனா இவங்களுக்கு இயேசுன்னு தெரியாது. அதெல்லாம் அப்படிதான் வேதத்துல போட்டிருக்குது, இயேசுன்னு தெரியாது. சம்பவம் நடக்கும் போது இவர்கள் யார் என்று சீஷர்களுக்கு தெரியாது இருந்தும் அவர் வலதுபுறத்திலே போடுவதை வலதுபுறத்துல போடுறாங்க. இதுதான் மனுஷர்கள் விரக்தியின் போது ஏற்படுகின்ற நிலைமை. நாமும் கூட இப்படிதான் விரக்தியின் உச்சகட்டத்தில் இருக்கும் போது எவன் என்ன சொன்னாலும் அதை பற்றி சற்றும் யோசிக்காமல் கீழ்ப்படியும். விரக்தியின் உச்சகட்டத்தில் இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் கேட்போம். இந்த சந்தர்ப்பத்தை தான் பிசாசு பயன்படுத்தி அநேகரை வீழ்த்தி விடுகிறார். இந்த இடத்துல இயேசு வந்ததுனால இவங்க தப்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல பிசாசு வந்திருந்தா இவங்க நிலைமை என்ன இருக்கும்? இந்த இடத்துல இயேசு வந்தாலும் முடிவு சுபம். ஒரு வேளை சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். வேதனை விரக்தி அதிகரித்தவுடன் நம்முடைய நிர்பந்தமான நிலைமையிலே என்ன தெரியுமா செய்கிறோம்? சொல்லுகிற ஆலோசனை உண்மையான ஆலோசனையா? யார் சொல்லுகிறார்கள்? இந்த ஆலோசனையின்படி நாம் செய்தால் வருகிற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, ஒன்னையுமே ஆராயறது இல்லை நம்ம. சரி, வலையை போட்டு மீன் பிடிச்சு கரையில் எடுத்துட்டு வர்றாங்க. இப்ப கரையில வந்து பார்த்தா அப்பத்தையும் அப்பமும் இது கறியும் இது இருக்குது, சமைச்ச இது அப்பெல்லாம் இருக்குது. வா வா வா, என்ன அருமையா ஆண்டு செஞ்சு வச்சிருக்கிறாரு பாருங்க. வந்து பசியா வருவாங்க நம்ம பசங்க, இவங்களுக்கு எல்லாம் சமைக்க எல்லாம் ரெடியா இருக்கும். அதுல பாருங்க அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய அதாவது நீங்களும் உங்களுடைய பங்கை என்ன கொண்டு வந்தீங்க, மீனை கொண்டு வாங்கங்கிற. இவங்க மீனை உடனே ஒரு வலையை இழுத்துட்டு வராங்க, ஆனா அந்த வலை கிளியில. புரியுதா? அவருக்கு நம்முடைய மீன் தேவையில்லை, ஏனென்றால் அவர் சர்வ சிருஷ்டிகர். புரியுதா? நம்மளுடைய காசான அவருக்கு தேவை. யோசிச்சு பாருங்க, அவர் சர்வ சிருஷ்டிகர். பின்ன ஏன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க? நம்முடைய சிறு பங்களிப்பும் நாம் அளிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய சிறு பங்களிப்பு இருக்கணும் இல்லையா? உன் பங்களிப்பை நீ மனமு வந்து கொடுக்கும் போது அவர் உன்னை பெருமைப்படுத்துவார். அதுதான், அவர் உன்னை பெருமைப்படுத்துவார். இதுதான் தேவ ரகசியம். பொண்ணும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது. அவருக்கு உங்களுடைய எந்த பணமும் தேவையில்லை, பொருளும் தேவையில்லை, உங்களுடைய உழைப்பும் எதுவும் தேவையில்லை. ஆனால் உங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் உங்களை கௌரவப்படுத்துவதற்காக. அதான் சொல்லி நல்ல மனசோடு நம்ம கொடுக்கணும் சில விஷயங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பங்கெடுப்பது ஒரு சந்தோஷமான விஷயங்க. அப்படி நினைச்சு கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளை காணிக்க போடுற இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம பங்கெடுக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய உழைப்பை கொடுக்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு மிஷனரி ஒர்க் பண்றேன், ஆண்டவருடைய ராஜ்யத்தை என்னை பங்கெடுப்பதற்கு வைத்திருக்கிறாரே, அந்த சந்தோஷத்தை அதிகமா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க. அப்பதான் நம்ம கௌரவப்படுத்திடுவோம். ஏதோ என் பழப்புக்காக வந்த நான் செய்யறேன் ஏதோ செய்யறேன்னா இதுல பங்களிப்பு கிடையாது. பங்களிப்பை சந்தோஷமாய் கொடுங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆண்டவர் இப்ப பாருங்க, பேதுருவை பார்த்து மிஸ்டர் பீட்டரை பார்த்து ஒரு கொஸ்டின் இட்டி விழுகிற மாதிரி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு பேதுருவை பார்த்து? பேதுருவே என்ன கேட்கிறார்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இவ்வளவு நாளும் பேதுரு கேஃபான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இப்ப கேட்கிறாரு, எப்படி கேட்கிறாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்மேல் அன்பாய் இருக்கிறாயா? இயேசு எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே.
என்ன அர்த்தம்? எவ்வளவு காலம் என் கையில கூழாங்கல்லா இருந்தடா, எவ்வளவு காலம் என் கையில கூழாங்கல்லா இருந்த, இப்போ திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துட்டியப்பா, மீனை பிடிக்க வந்துட்டியப்பா. ஆண்டு இந்த இடத்துல கேட்கிறாரு பாருங்க, பேதருக்கு எப்படி இருந்திருக்கும், பேதருக்கு எப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம கூட அப்படிதாங்க, பழைய வாழ்க்கைக்கு அப்பப்போ போயிடுறோம், ஆண்டவரை மறந்துடுறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த கொஸ்டின் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவ்வளவு நாள் கூழாங்கல்லா இருந்தியே என் கையில, என்ன சொன்னாலும் கேட்டிய, பிளைண்டா அடிடானா டிப்ப, கூழாங்கல் கல்ல தானே வீசுனா போவ, கேட்க மாட்டிய கொஸ்டின், பிளைண்ட் ஒபீடியன்ஸ். இன்னைக்கு என்ன பழைய வாழ்க்கைக்கு திரும்பிட்டியப்பா, நீ என் மேல் அன்பாய் இருக்கிறாய், நீ என் மேல் அன்பாய் இருக்கிறாயா? அதற்கு பேதுரு என்ன சொல்ல பதில் என்ன சொன்னான்னு தெரியுமா? ஆண்டவர் கேட்டது, நீ என் மேல் அன்பாய் இருக்கிறாயா? அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார்? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே. அன்பு என்பது அகாப்பே அன்பு, அகாப்பே அன்பு. அது ஆழமானது, அது உண்மையானது, அது ஆழ்ந்து செல்லக்கூடியது, அது ஒருவருக்காக எதையும் செய்யக்கூடியது. இவர் தான் என் மேய்ப்பர், இவர் தான் என் நம்பிக்கை, இவர் தான் எனக்கு எல்லாம் என்று பின் செல்லக்கூடிய ஒரு அன்பு. அந்த அன்பை ஆண்டவர் கேட்கிறார், என் மேல் அகாப்பே அன்பு வைத்திருக்கிறாயா சீமோனா, சீமோனே, பேதுரு, யோனாவின் குமாரனாகிய சீமோன். அதற்கு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். அவர் என்ன சொல்றார் அதற்கு? பேதுருவின் பதில் என்ன? இருக்கிறது, ஆனால் பிலேயோஸ் அன்பு, பிலேயோஸ் எபிரேய மொழியில் பிலேயோஸ் அன்பு வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். வார்த்தைகள் முரண்பாடு பார்த்துக்கோங்க. பிலேயோஸ், நான் கூட சின்ன வயசுல நினைப்பேன், எதுக்கு ஆண்டு இப்படி முன்முறை அவர் அன்பா இருக்கிறாயே, அவன் நேசிக்கிறேன், நெட்டுக்கும் என்ன வேறுபாடு? பிலேயோஸ் அன்பு வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. மீனிங் என்ன தெரியுமா? நான் உங்க மேல பாசம் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, பாசம் வச்சிருக்கிறேன். எப்படிப்பட்ட பாசம்? ஒரு நண்பன் மீது காட்டக்கூடிய பாசம். சராசரியா வந்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா, சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தி சாப்பிட்டு போற, இந்த மாதிரி ஒரு மேலோட்டமான பாசம், பாசம் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இது எப்படி தெரியுமா? உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். நம்ம ஒருத்தரை பார்த்து தோசை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, சாப்பிட்டேன் சப்பாத்தி, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம் என்பது எதற்கான அர்த்தம்? ராம் என்பது எதற்கு தெரியுமா? சாப்பிட்டேன் என்பதற்கு. நான் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஆனா என்ன சாப்பிட்டோம்? அன்பு வச்சிருக்கிறேன். எந்த விதமான அன்பு வச்சிருக்கிறேன்? டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? எந்த விதமான அன்பு வைத்திருக்கிறேன்? என்ன சாப்பிட்டேன் என்பதற்கு பதில் சப்பாத்தி. அப்படியானால் உங்கள் கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? இல்லை. நீ சாப்பிட சொன்ன தோசையை நான் சாப்பிடல, நான் சாப்பிட்டது சப்பாத்தி. நீ என்னிடம் என்ன அன்பு எதிர்பார்க்கிற வைக்கல, நான் வைத்திருக்கிற அன்பு வேறு. புரிகிறதா உங்களுக்கு? அதனால ஆண்டு 3 முறை கேட்கிறாரு. இயேசுவின் கேள்வி, என் மேல் அகாப்பே அன்பு வைத்திருக்கிறாயா? அகாப்பே அன்பு வைத்திருக்கிறாயா மகனே? ஏதோ ஒன்று வச்சிருக்கிறேன் என்று அர்த்தம். அதான் ஆமாண்டவரே, ஏதோ ஒன்று வச்சிருக்கிறேன் உங்க மேல. ஆனால் எதை வைத்திருக்கிறேன் தெரியுமா? பிலேயோஸ் அன்பு. பிலேயோஸ் அன்பு, which means அகாப்பே இல்லை, பிலேயோஸ். ஆண்டவர் சரி சரி அன்பு வச்சிருக்கல, அப்ப என் ஆட்டுக்குட்டிய மேய். புரியுதா? சரி, ஆட்டுக்குட்டிய மேய். யோனாவின் குமாரனாகிய சீமோனை 2வது முறை ஆண்டவர் கேட்கிறார், உண்மையாகவே உனக்கு என் மேலே அகாப்பே அன்பு இல்லையாடா? உண்மையா என் மேல அகாப்பே அன்பு இல்லையாடா? நீ என் மேல் அன்பு வைத்திருக்கிறாயாடா கேட்கிறாரு. அப்படியும் பேதுரு என்ன தெரியுமா சொல்றாரு 2வது முறை? உங்களுக்கு தெரியும் என்கிட்ட என்ன அன்பு இருக்குதுன்னு. பிலேயோஸ் அன்பு. நான் உம்மை நேசிக்கிறேன். என்ன நேசிப்பு? பாசம். பிலேயோஸ் அன்பு. ஆழமில்லை. என் அப்போ ஆண்டு சொல்ற, என் ஆடுகளை மேய்ப்பாயா? நீ அகாப்பே அன்பு வச்சாதானடா உன்னை ஃபாலோ பண்றவங்க அந்த அன்பை மேல வைப்பாங்க. நீ பிலேயோஸ் வச்சா அவங்களும் அப்படித்தானே இருப்பாங்க. ஆடுகளை மேய்ப்பாயா? அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க ஆண்டவர். 3வது முறை கேட்கிறாரு ஆண்டவர், இப்ப நீ என்னை என் மேல் அன்பாய் இருக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்கல, நீ என்னை நேசிக்கிறாயான்னு மாத்தி கேட்கிறாரு. என்ன அர்த்தம் பாருங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? அடாடாடாடாடாடா, என்ன மாதிரியான ஒரு கேள்வி பாருங்க.
அன்பு கூறுகிறாயா? இல்ல. இப்போ அந்த கொஸ்டின் கேட்கல அவரு. என்ன கேட்கிறாரு? முதல் 2 தடவை தான் அகாப்பே அன்பு வச்சிருக்கிறியான்னு கேட்டாரு. இப்ப என்ன தெரியுமா? நான் 2 தடவை சொன்னடா பிலேயாஸ் அன்பு வச்சிருக்கேன்னு. அதாவது உண்மையா இருக்கா? அந்த பிலேயாஸ் அன்பாச்சும் உண்மையா இருக்கா? நிறைய ஃபேமிலிக்குள்ள பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபேமிலிக்குள்ள ஒரு பிலேயாஸ் அன்பு கூட இல்லைங்க. ஒரு பிலேயாஸ் அன்பு கூட இல்ல ஃபேமிலிக்குள்ள. அன்பே இல்லாம தான் இன்னைக்கு ஃபேமிலிகள் போயிட்டு இருக்கு. ஒருத்தங்க வந்தா சாப்பிட்டீங்களா? ஒருத்தர் முகம் மாறி போய் வந்தா ஐயோ என்ன பிரச்சனைங்க? ஒருத்தர் முகம் சோர்ந்து போய் வந்தா உடம்பு சரியில்லையா? இப்படி எத்தனை ஃபேமிலியில அட்லீஸ்ட் பிலேயாஸ் அன்பு வச்சிருக்கிறீங்க? உங்கள் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள். நம் ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கவில்லை, அகாப்பே அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பு உண்மையா இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதைத்தான் பேதுரு கிட்ட கேட்கிறார். பேதுருவே, என் மேல் அன்பாய் இருக்கிறாயா? அகாப்பே அன்பு வைத்திருக்கிறாயா? இப்போ அவர் 3வது கேட்கிறார், பிலேயாஸ் அன்பாச்சு வச்சிருக்கியாப்பா? பிலேயாஸ் அன்பாச்சு வச்சிருக்கிறியா? எப்படி இருந்திருக்கும் பேதுரு? எப்படி இருந்திருக்கும்? உடைஞ்சு போயிட்டாரு. அப்ப பேதுருக்கு பழைய ஞாபகம்லாம் வந்திருக்கும். அப்ப பேதுரு எப்படி நினைச்சிருப்பாரு? ஐயோ கொஞ்ச நாளைக்கு முன்னாலதானே 3 தடவை இவரை மறுதளிச்சு சபிச்சனே. அப்ப அந்த அன்பு இல்லாம தானே, அந்த அகாப்பே அன்பு இல்லையே, பிலேயாஸ் அன்பு கூட இல்லாம தானே அப்படி செய்ய சபிக்கவும், அவரை திட்டவும், அவரை மறுதளிக்கவும் அவன் செய்வான். இப்ப நல்லா கேட்கிறாரு ஒரு கொஸ்டின். உண்மைதானே? 3வதா கேட்கிறார், பிலேயாஸ் அன்பாச்சு வச்சிருக்கியா? நீ பிலேயாஸ் அன்பு வச்சிருக்கேங்கிறியா? அதாச்சும் வச்சிருக்கிறியா? நான் கரெக்டா தானே கேட்கிறேன். 3 முறை அவரை திட்டவும் சபிக்கவும் செய்தேன். மனம் உடைஞ்சு போறாங்க, மனம் நொந்து போறான். பாருங்க, 3 தரம் அவர் கேட்ட உடனே பேதுரு துக்கத்துடனே உடைந்து போகிறான். அவன் இருதயம் நொறுக்கப்படுகிறது. உடனே அவர் பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிகிறீர். எப்படி பாருங்க, என்னோட அன்பு என்னன்னு அறிகிறீங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதா உங்களுக்கு? இயேசு கேட்கிறார், அந்த அகாப்பே அன்பு வைத்திருக்கிறாயா? அந்த அகாப்பே அன்பு வைத்திருக்கிறாயா? உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த பேதுரு உண்மையை ஒத்துக்கொண்டார். நான் உண்மையில் வைத்திருக்கிற அன்பு உண்மை, ஆனால் நீர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு அல்ல. ஒரு சாதாரண பாசம், அது மாறக்கூடிய பாசம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதி என்ன தெரியுமா? உங்க படிப்புல, உங்க செல்வாக்குல, உங்க அந்தஸ்து இல்ல. ஆண்டவர் மேல் அன்பு. ஆண்டவர் மேல் எந்த அளவுக்கு அன்பு இருக்கிறதோ, ஆண்டவர் மேல் எந்த அளவுக்கு அன்பு இருக்கிறதோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கை அவருக்குள் நிலைநிறுத்தப்படும். எந்த அளவுக்கு நாம் சாகும் வரை ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அந்த அளவுக்கு. சாகும் போது நான் சாதித்தவனாக சாகக்கூடாது. சாகும் போது நானு சாதித்தவனாக சாக விரும்பவில்லை, சாகக்கூடாது. இயேசுவை நேசித்தவனாக சாக வேண்டும். சாகும் போது நாம் இயேசுவை நேசித்தவராக சாக வேண்டும்ங்க. நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க, என்னால என்ன பிரயோஜனம்? வீட்டுல இப்படி சும்மா இருக்கிறேனே, வீட்டுல என்ன எனக்கு தூக்கி எல்லாம் வீசப்பட்ட நிலையில நான் இருக்கிறேனே, என்னால ஒரு பிரயோஜனம் இல்லை நினைக்காதீங்க. சாதித்தவனாய் நான் சாக விரும்பவில்லை. ஆண்டவர் மேல் அன்பு வைத்தவனாய், ஆண்டவரை நேசித்தவனாய் நான் சாக வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் என்னை பார்த்து ஒரே ஒரு காரியம் சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நல்லது, உண்மை உத்தமமான ஊழியக்காரன், உண்மை உத்தமமான ஊழியக்காரன், இந்த ஒரு வார்த்தைக்கு நான் காத்திருக்கிறேன். நல்லது, அன்பை ஆண்டவருக்கு கொடுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோமோ அவரை, அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நம்மை கர்த்தர் உயர்த்துவார். அதற்கு பிறகு பேதுரு இயேசுவின் மீது அகாப்பே அன்பு கொண்டவராய் சிலுவையிலே தலைகளை சொல்லிட்டாரு. இயேசு மாதிரி என்னால தலை மேலையும் காலு கீழே வைக்காதீங்க, காலு மேலையும் தலையை கீழே வைங்க, நான் தகுதியற்றவன். சாகும் வரை அகாப்பே அன்பை வைத்திருந்தார் பேதுரு. ஆனா சொல்லும் போது சொன்னார், எனக்கு இருக்கிறது பிலேயாஸ் அன்பு என்று.
இன்றைக்கு வாழுகிற அநேக பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்க மேல அகாப்பே அன்பு வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா பிலேயாஸ் அன்பு கூட கிடையாது. இன்னைக்கு நான் உங்களோட அநேக காரியங்கள் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் இன்று முதல் உங்கள் இருதயத்திலே எதை, இப்ப நிறைய டாபிக் பேசணும், அந்த டாபிக்ல எதையும் சுமந்து கொண்டு போகிறனாலும் அட்லீஸ்ட் இந்த அகாப்பே அன்பை, ஆண்டவர் மீது வைத்த அன்பை சுமந்து கொண்டு போங்க. அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரை முழு ஆண்டவரை நேசிங்கள், முழு உள்ளத்தோடு நேசிங்கள், முழு இருதயத்தோடு நேசிங்கள், முழு பலத்தோடு நேசிங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, அன்பை பற்றி தெரிந்து கொண்டோம். 3 முறை ஏன் ஆண்டவர் இப்படி கேட்டார்? நான் சிறு வயதாக இருக்கும் போது இது எனக்கு புலப்படவில்லை, இது புரியவில்லை ஆண்டவர். எத்தனையோ முறை இதை படித்திருக்கிறேன், எத்தனையோ முறை இது ஏன் இப்படி கேட்கிறார் என்று யோசித்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, எந்த நேரம் எங்களுக்கு அது விளக்க வேண்டுமோ அந்த நேரம் எங்களுக்கு இதை தெரியப்படுத்தியிருக்கிறேன். நன்றி தகப்பனே. நாங்கள் உன் மீது அன்பு கொண்டு வாழ தகப்பனை, பேதுருவை போன்று, யோவானை போன்று நாங்கள் உன் மீது அன்பு கூற எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் மேல் நீர் அன்பு கூறுவீரார், எங்களை வழி நடத்தும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவர் குடும்பத்தில் நீர் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவீரார். ஒவ்வொரு குடும்பமும் உன் மீது அகாப்பை அன்பு கொண்டு வாழ கிருபை செய்கிறார். கடைசி காலம் நெருங்கிற்று. மனிதன் தன் சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிற காலம் ஆண்டவரே. சந்தோஷம் என்றால் என்னவென்று தெரியாது மனிதன் ஒரு மோசமான சூழ்நிலையிலே வர வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் கிரிமினலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு குழந்தையும் கிரிமினலாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவன் அழிவதற்கு தகுதியானவன் என்று கடவுள் நினைக்கும் இடத்திலே மனிதன் தன் குணநிலங்களை மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மோசமான காலத்திலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய காலம் வந்தாயிற்று. நீர் எங்களை நினைவு கூறுவீராக. எங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய நீதியின் பாதையிலே நடத்தி உம்முடைய வலது கரத்தால் எங்களை தூக்கி நிறுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, go to YouTube, Unshackled Ministry கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆண்டுடைய வார்த்தை உலகம் பூராய் பரவட்டும். தேங்க்யூ.